ஷாலோம் அப்படின்னா அமைதி, சமாதானம், முழுமை என்று அர்த்தம். மிகவும் பரவலான இந்த உலகத்துல பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்னன்னா இந்த சமாதானம். இந்த உலகத்துல இருக்கிற மக்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஷாலோம். சமாதானத்துக்காக மனுஷன் டூருக்கு போறான், கடவுளை தேடுறான், அங்க இங்க ஓடுறான், ஆனா அவனுக்கு சமாதானம் கிடைக்கல. சமாதானம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கை ஃபில்ஃபில்லா ஆகாது, முழுமை அடையாது. வேதத்துல சொல்ற இந்த சமாதானம் என்பது ஒரு ஃபீலிங்ஸ் கிடையாது, ஒரு உணர்வு கிடையாது. அது ஒரு நிலையானது. வேதம் சொல்லுகிற அந்த சமாதானம் என்பது ஒரு உறவுக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவுக்கும் நமக்குமான அந்த உறவுக்குள்ளே அந்த சமாதானத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த உலகம் என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு கொண்டு பணத்தை செலவு பண்ணி ஜாலியா இருக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம், வாங்க அப்படின்னு. அங்க போனா கணவன் மனைவிக்குள்ள சண்டை. சந்தோஷமா இருக்கதான் டூருக்கு போயிருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கதான் ஹோட்டலுக்கு போயிருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கதான் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, அங்க சண்டை. சந்தோஷமா இருக்கதான் கல்யாணம் நடக்குது, கல்யாணத்துல சண்டை. இதை உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்க இதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்கல்ல, எல்லா இடத்துலயும் பார்த்துருப்பீங்க. பர்த்டே ஃபங்க்ஷன் வரும், ஒருத்தன் வருவான், எனக்கு சொன்னியான்னு பர்த்டே கேக்கையே தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிடுவான். ஆனா அது உருவானது பார்த்தீங்கன்னா சந்தோஷமா சமாதானமா ஒரு விழாவை கொண்டாடலாம். பாருங்க, இந்த உலகத்துல எவ்வளவு பணங்கள் வசதிகள் இருந்தாலும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கை நிறைவு பெறாது, ஃபில்ஃபில் ஆகாது. ஆமென். ஆமா.